இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் தடம் பதித்தவர்களில் முன்னோடிகளில் ஒருவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். அவரின் வாரிசுகள் கோருவது என்ன? விரிவாக பார்க்கலாம். ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி தூக்குமரம் ஏறிய வீரபாண்டிய கட்டபொம்மனின் அரண்மனை அரசின் பராமரிப்பில் உள்ளது. இவரது வாரிசுகளுக்கு பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு எதிரே அரசு சார்பில் குடியிருப்புகள் கட்டப்பட்டு குடியிருந்து வருகிறார்கள். இவர்களில் கட்டபொம்மனின் நேரடி வாரிசான சோமசுந்தர கட்டபொம்மன் துரையின் பெண் வாரிசான நல்லம்மாள் தற்போது ஒட்டப்பிடாரம் தபால் நிலையத்தில் பணிபுரிந்து வருகிறார். ஆனால் சோமசுந்தர கட்டபொம்மன் துரையின் சகோதரர் வீமராஜா வறுமையில் வாழ்வதாக கூறுகிறார் இவர். கட்டபொம்மன் வாரிசுகள் வறுமையில் தான் இருக்காங்க, அதுதான் உண்மை. சின்னையா அவங்க பிள்ளைங்களை கொஞ்சம் படிக்க வைக்காததுனால அவங்க கொஞ்சம் இன்னும் வறுமையில் தான் இருக்காங்க. மற்றபடி நான் சாதாரணமாக சொல்ல போனால் கொஞ்சம் பின்தங்கிய நிலையில் தான் இருக்காங்க. இப்போ தான் பென்ஷன் 5000 ஆகிருக்கு. எங்கள் ஐயா வாங்குறப்பெல்லாம் 150 ரூபா, அவங்க அப்போவே இறந்துட்டாங்க. அப்படிங்கிறப்போ இந்த 5000 ரூபா இந்த கிராமமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு இந்த விலைவாசிக்கு அதனால் அந்த பென்ஷனெல்லாம் கொஞ்சம் கூட்டி கொடுக்கலாம். நம்ம காடெல்லாம் கொடுத்துருந்தாங்க, அது மானாவாரி தானே, அதில் விவசாயம் எப்படி பண்ண முடியும்? அதை பாதுகாக்கிறதே கஷ்டமான விஷயம். அரசு வேலைவாய்ப்பில் கட்டபொம்மனின் வாரிசுகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் வறண்ட ஒட்டப்பிடாரம் பகுதியில் தொழில் வளத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கிறார்கள் கட்டபொம்மனின் வாரிசுகள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பிரபாகரன். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரத்தின் வெண்கல சிலையை நிறுவ தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரது குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். வ.உ.சியின் கொள்ளுப்பேத்தியான செல்வி இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வரும் செல்வி 5 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு உறுதியளித்தது போல வ.உ.சியின் வெண்கல சிலையை நிறுவ வேண்டும் என்றும் சாலையோரத்தில் உள்ள சிலையை நினைவிடத்திற்கு மாற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். வ.உ.சியினுடைய முழு வெண்கல உருவச் சிலையை அவருடைய இல்லத்தில் வைப்பதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது. ஆனாலும் இன்று வரை அதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. அவருடைய சிலை கல்சிலை ரோட்டோரத்தில் பழைய காலத்தில் நிறுவப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்களினுடைய வசதிக்காக அதை அவருடைய இல்லத்தில் மாற்றி பராமரிக்க ஓட்டப்பிடாரம் மக்களினுடைய சார்பாகவும் எங்களுடைய குடும்பத்தாரின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன்.